ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்தை பற்றி பார்க்க வேண்டும். இந்த பாதத்துக்கு உபயலிங்க பாதம் என்று பெயர். முதல் பாதத்துக்கு வைராகிய பாதம் என்ற பெயரை பார்த்தோம். முதல் பாதத்தில் ஜீவாத்மாவுடைய எளிவரவு, ஜீவாத்மா அடையக்கூடிய துர்தசை, சம்சாரத்தில் அவனுக்கு ஏற்படுற கஷ்டம் எல்லாம் முதல் பாதத்திலே பேசப்பட்டது. எதற்காக என்றால், அப்பொழுது தான் நமக்கு சம்சாரத்தில் வைராகியம் வரும். வைராகியம் வந்ததுனால தான் எம்பெருமானை பற்றின ஒரு சிந்தனை வரும், பிரம்மத்தை அடைய வேண்டும் அப்படின்னு தோணும். ஆகையினால 3வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தில் வைராகியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சூத்திரங்களை அமைத்தார் வேதவியாசர். 3வது அத்தியாயமே என்னது? சாதன அத்தியாயம். எம்பெருமானை பிரம்மத்தை அடைவதற்கு சாதனம் என்னது? பக்தி யோகம். அதை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம்தான் இது. அந்த அத்தியாயத்தில் முதல்ல ஜீவாத்மாவுடைய துர்தசையை காண்பித்து வைராகியத்தை ஏற்படுத்தி பக்தியில் மூட்ட வேண்டும் என்பதற்காக முதல் பாதம். 2ஆம் பாதம் உபயலிங்க பாதம். இந்த பாதத்தை பற்றி முன்னாடி சுருக்கமாக பார்த்தோம். இதில் எம்பெருமானுடைய மேன்மை பேசப்படுகின்றது. ஜீவாத்மா படக்கூடிய துர்தசை அது தெரிந்தால் சம்சாரத்தை விட வேண்டும் அப்படின்னு ஆசை பிறக்கும். எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை பிறக்கணுமே, அதுக்கு எம்பெருமானுடைய ஏற்றமானது தெரிவிக்கப்பட வேண்டும். அதை தெரிவிக்கக்கூடியது தான் 2வது பாதம் உபயலிங்க பாதம். இதனுடைய முதல் அதிகரணம் சந்தியாதிகரணம். சந்தியம் என்றால் சந்தியம் ஸ்வப்னம் திருத்தீயம் ஸ்தானம் அப்படின்னா, சந்தியம் திருத்தீயம் ஸ்வப்னஸ்தானம் என்று சொல்லுவார்கள். சந்தியம் அப்படின்னா ஸ்வப்னஸ்தானம், ஸ்வப்னம் என்று அர்த்தம். ஜீவாத்மா ஸ்வப்னம் காண்கிறானே, அதில் பல பொருள்களை பார்க்குறான். அந்த பொருள்கள்லாம் எப்படி படைக்கப்படுகின்றனவா என்ன, அந்த பொருள்கள் என்ன, ஒருத்தனுக்கு மட்டும் தெரியறது, மற்றவனுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. அதுவும் அந்த காலத்தில் மட்டும்தான் தெரியறது, அந்த குறிப்பிட்ட அந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியறது. இது என்ன நடக்கிறது சொப்ன தசையில் என்ற கேள்வி வர, அதில் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவே தான் அந்த பொருள்களை படைக்கிறான் அப்படின்னு தான் பூர்வபக்ஷம். ஆக அந்த பொருள்கள்லாம் படைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் பூர்வபக்ஷமும் எழறது. ஏன்னா பொதுவாக மற்ற மதங்களில், தார்க்கிக மதமோ இல்லாட்டி சங்கராச்சாரியருடைய மதத்திலேயோ, இது சொப்னம் அப்படின்றதே ஒரு விதமான பிரமம் தான். மானச விபர்யா என்று தார்க்கிகர்கள்லாம் சொல்லுவார்கள். எதிரில் சங்கம் இருக்குது, எதிரில் முத்துச்சிப்பி இருக்குதுன்னு வச்சுப்போமே, எதிரில் முத்துச்சிப்பி இருக்குது. அதை பார்த்து ஒருத்தனுக்கு இது வெள்ளி அப்படின்னு தோன்றது, அது விபர்யம், அது தவறான ஞானம். அந்யதா ஞானம், விபரீத ஞானம் என்று சொல்லுவோம் இல்லையா? விபர்யம், விபரீத ஞானம். அந்த விபரீத ஞானம் ஏன் ஏற்படுறதுன்னா, கண்ணில் ஏதோ ஒரு கோளாறு, தள்ளி இருக்குது அந்த பொருள். இந்த மாதிரி காரணங்களால், இந்த ஃபேக்டர்ஸ்னால என்ன இருக்குன்னா, நமக்கு தப்பான ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகிருக்கு. அப்போவும் கூட எதிரில் வெள்ளியானதே உருவாருது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார்கள். தார்க்கிகர்களோ மீமாம்சகர்களோ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார்கள். எதில் இருக்கக்கூடியது என்னது? முத்துச்சிப்பி தான். அது எனக்கு வேற மாதிரி தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? அப்போது இது கண்ணால் ஏற்படக்கூடிய ஒரு பிரமம். அதே போல் ஸ்வப்னம்னா என்னென்னா, மானச விபர்யா என்று தார்க்கிகர்கள்லாம் சொல்லுவார்கள். மனசால் ஏற்படக்கூடிய ஒரு பிரமம், அதுதான் ஸ்வப்னம் என்று. ஆனால் இந்த அதிகரணம், சந்தியாதிகரணம் அப்படின்ற முதல் அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷத்தை கூட எம்பெருமானார் எப்படி அமைக்கிறார் என்றால், இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறது கூட இந்த ஸ்வப்னத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் படைக்கப்படுகின்றன. எப்படி உண்மையில் எதிரில் கட்டிலோ ஏதோ ஒரு மேஜையோ இருந்ததுன்னா, அது உண்மையாகவே இருக்கக்கூடிய அந்த பொருளை பார்த்து நமக்கு ஒரு உண்மையான ஞானம் ஏற்படுறது இல்லையா? அதே போல தான் ஸ்வப்னத்துலேயும் பொருள்கள்லாம் படைக்கப்படுகின்றன. அதை கண்டு தான் எதிரில் இந்த பொருள் இருக்கே, எதிரில் ஒருத்தனை துரத்திட்டு வரானோ, இல்லாட்டி எதிரில் பெரிய மாளிகை இருக்கணும், எதிரில் வேண்டிய பொருள், சாப்பிட வேண்டிய பொருள் இருக்கணும், அதை சாப்பிட்றா போகிற ஒரு தோற்றம் மட்டும் கிடையாது, உண்மையாகவே சாப்பிட்றோம் அப்படின்னு எல்லாமே உண்மை தான் அப்படின்றது தான் இந்த பூர்வபக்ஷமும் கூட. ஆனால் அந்த உண்மையான பொருளை யார் படைக்கிறான் அப்படின்றது தான் இங்கே பேதம் இருக்குது.
ஆக மனசில் நல்லா கொள்ள வேண்டும். சொப்னம் என்பது உண்மைதான். உண்மையாகவே அங்கே இப்போ ஒரு மாளிகை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, சொப்னத்தில் மாளிகை காண்கிறோம் அப்படின்னா மற்ற மதத்தில் அந்த வாசியை மனசுலலாம் வாங்கிக்கணும். மற்ற மதத்துலலாம் என்னென்னா அது ஒரு இல்யூஷன், அங்கே உண்மையாக ஒரு மாளிகைலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் எப்படின்னா அங்கே மாளிகை இருக்குது, படைக்கப்படுகின்றது. யார் படைக்கிறான் அப்படின்னும் பொழுது அது பூர்வபக்ஷி சொல்கிறான், ஜீவாத்மா தான் படைக்கிறான். ஏன்னா அங்கே ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு ஒரு புருஷன் இருக்கான், அவன் படைக்கிறான். யாரை படைக்கிறான் என்றால் சர்வான் காமான் சந்ததா பிரார்த்தயஸ்வ அப்படின்றதுல தன்னுடைய மகன்கள், தன்னுடைய பிள்ளைகள், இவர்களெல்லாம் படைக்கிறான் அப்படின்றதுனால இந்த பிள்ளைகள், உற்றார் உறவினர், இவர்களுடைய படைப்பெல்லாம் யார் செய்வான்? ஜீவாத்மா தானே செய்வான். ஆகினால சஹி கர்த்தா, அவன் தானே கர்த்தா அப்படின்னு இந்த ஜீவாத்மா தான் இது எல்லாத்தையும் படைக்கிறான். அப்போ தான் கேள்வி வருது, படைக்கக்கூடிய சாமர்த்தியம் ஜீவாத்மாவுக்கெல்லாம் இருக்கான்னு. நம்ம என்ன படைக்க முடியும்ல? அதுவும் என்ன, சொப்ன தசையில் நம்மளுடைய கரணங்கள் எல்லாமே வியாபாரம் அற்று இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்ன சங்கல்பத்தினாலேயே படைக்க முடியும்? குயவன் பானையை செய்கிறான் அப்படின்னா கை காலெலாம் அசைக்காமல் நினைத்த மாத்திரத்திலே பானையை செய்ய முடியுமா? நான் வேணா சத்திய சங்கல்பனான அந்த மாதிரிலாம் ஜீவாத்மா கிடையாதே அப்படின்னு கேள்வி வர, அப்படி இல்லை. ஜீவாத்மாவுக்கும் அந்த அஷ்ட கல்யாண குணங்கள் உண்டு. அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா அப்படின்னு அஷ்ட கல்யாண குணங்கள் சொல்கிறோம் இல்லையா? அதில் சத்தியசங்கல்பகா அப்படின்ற அந்த கல்யாண குணமானது ஜீவாத்மாவுக்கும் உண்டு தானே. ஆகினால ஜீவாத்மா படைக்கிறான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, சித்தாந்தம் என்ன என்றால் உண்மை சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்ற நினைத்த மாத்திரத்திலே செய்யக்கூடிய தன்மை ஜீவாத்மாவுக்கு இருக்குது. ஆனால் சம்சார தசையில் அது கிடையாது. மோக்ஷ தசையில் தான் பகவானுடைய அனுகிரகத்தினால ஜீவாத்மாவுக்கு அந்த தன்மையானது ஆவிர்பவிக்கும், அது நல்லாக விளங்கும் என்று மேலே சொல்ல போகிறார் வேதவியாசர் தமிழில் 4வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். ஆகையினால சம்சார தசையில் ஜீவாத்மாவுக்கு அந்த மாதிரி தன்மைகள்லாம் கிடையாது. ஆகையினால படைக்கின்றவன் யார்? எம்பெருமான் ஒருத்தந்தான் இருக்க முடியும். ஏன்னா அவனுக்கு தான் அந்த மாதிரி படைக்கிற சாமர்த்தியம் இருக்குது. எப்படி படைக்கிறான்னா, தேவதத்தன் அப்படின்ற ஒரு வியக்தி அவன் கனவு காண்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே, அவனுக்காக மட்டும் ஒரு மாளிகை எம்பெருமான் செய்கிறான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அவன் கனவு காண்றது 10 நிமிஷம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அந்த மாளிகை இருக்கும். எங்கே படைக்கிறான் அப்படின்றதுலாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. எதை உபாதானமாக கொண்டு படைக்கிறான் அப்படின்றதுலாம் நம்ம ஆச்சாரியெல்லாம் விசாரம் பண்ணியிருக்கார்கள். ஆக எம்பெருமான் தான் படைக்கிறான். படைக்கிற அந்த பொருளை தேவதத்தனுக்கு மட்டும்தான் காண்பிக்கிறான். அதை அவன் 10 நிமிஷம் தேவதத்தன் அனுபவிக்கிறான். இதான் அவனுடைய ஸ்வப்னம் என்று இந்த சந்தியாதிகரணம். சந்தியம் அப்படின்னா சந்தியம் ஸ்வப்னம் திருத்தீய ஸ்தானம், திருத்தீயம் ஸ்வப்னஸ்தானம் என்று 3வது ஸ்தானமாக சொல்லப்படுறது. 3வது ஸ்தானம்னா என்ன? இவனுடைய ஜாகிரத அவஸ்தை இருக்கு இல்லையா, சுஷுப்தி அவஸ்தை, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்வப்னஸ்தானம் 3வது ஸ்தானமாக ஸ்வப்னஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு பிறகு சந்தியாதிகரணம் ஆயிடுத்து. அதற்கு பிறகு சில 2-3 அதிகரணங்கள், ரொம்ப சின்ன அதிகரணங்கள். அதாவது சுஷுப்தி ஸ்தானம் எங்கே, ஜீவாத்மா உறங்கக்கூடிய ஸ்தானம் என்ன அப்படின்னா அதுவும் பிரம்மம் தான், பரமாத்மா தான் அப்படின்னும். அதுக்கப்புறம் மூர்ச்சைனா என்னது அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப சின்ன சின்ன அதிகரணங்கள் விசாரங்கள் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் 5வது அதிகரணம் தான் நமக்கு முக்கியமானது, உபயலிங்க அதிகரணம் என்று. அதற்கு முன்னாடி சுத்தப்பிரகாஷிகையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். இந்த 2வது பாதம் உபயலிங்க பாதம் தானே, அப்போ முக்கியமாக பகவானுடைய திருக்கல்யாண குணத்தை பற்றி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது ஜீவாத்மா சொப்னம் எப்படி காண்றான், ஜீவாத்மா தூங்கும் பொழுது எங்கே இருந்து கொண்டு உறங்குகிறான், இதை பற்றிலாம் எதுக்காக விசாரம் பண்ண வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் உரைக்கிறார். இதுவும் கூட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டுறது தான். ஏன்னா சொப்னத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிமிதமான நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை படைக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மாவுடைய நிலை தான். சொப்னத்தில் ஜீவாத்மா என்ன செய்கிறான் அப்படின்ற விசாரம் இருந்தால் கூட சொல்கிறது பகவானை பற்றி தானே. பகவான் தான் அதை படைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ பகவானுடைய ஏற்றம் தானே தெரிய போகிறது. அதே போல் உறங்கும் போது ஜீவாத்மா எங்கே உறங்குகிறான் அப்படின்ற கேள்வி ஜீவாத்மானுடைய தசையை பற்றி இருக்கிறது போல இருந்தாலும் பதில் என்ன, பரமாத்மாவிடத்துல தான் அவன் ஆஸ்வாசம் பெறுகிறான் அப்படின்னு பரமாத்மா பற்றினுடைய ஏற்றம் அங்கே தெரிவிக்கிறபடினால எல்லாமே இந்த பாலம் முழுக்க பகவானுடைய ஏற்றம் தான் சொல்ல வருகிறது என்று சொல்லி இப்போ 5வது அதிகரணம் உபயலிங்க அதிகரணம் என்று. உபயலிங்கம் என்றால் நம்ம கேள்விப்பட்டது தான். 2 அடையாளம் பகவானுக்கு உண்டு. பரதத்துவம் அப்படின்னா
எப்படி ராஜாவுக்கு சத்திர சாமரத்தை போலையோ அது போல பகவானுக்கு 2 லிங்கம் என்று சொல்லுவார்கள். அதாவது ராஜா அப்படின்னாலே சத்திரம் சாமரம், சாமரம்னா விசிறி, சத்திரம்னா குடை. அது எவனுக்கு இருக்கோ அவன் தான் ராஜா அப்படின்னு லோகத்தில் முடிவு பண்ண முடியும் இல்லையா? அதே போல தான் எது பரதத்துவம் அப்படின்னா உபய லிங்கம் இருக்கும். என்ன லிங்கம் என்றால் அடையாளம் என்ன? அகிலேஹேய பிரத்யநீகத்துவம், கல்யாணிக தானத்துவம். ஒரு தோஷமும் இருக்காது, எல்லா கல்யாண குணங்களும் இருக்கும் அப்படின்றது தான் பகவானுக்கு 2 அடையாளம். இதில் என்ன சந்தேகம் வருது? ஏன் பகவானுக்கு இது இருக்காதோ அப்படின்னு ஏன் சந்தேகம் வருதுன்னா, பகவானுக்கு எல்லாமே ஷரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஷரீரம் தேகம் அப்படின்றதே தாழ்ந்ததாச்சே. ஆக பகவானுக்கு தேக சம்பந்தம் இருக்கிறபடியினாலேயே என்ன ஆகும்? பகவானுக்கு குறைகள்லாம் உண்டு. அந்தந்த இடத்துல இருக்கிறதுனால அந்தந்த இடத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் பகவானை தட்டுமே அப்படின்றதான் இங்கே சந்தேகம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது. இதை பற்றி தான் நம்ம முன்னாடியே எவ்வளோ விசாரம் பண்ணியாச்சு. ஆத்மா, ஜீவாத்மா உடம்புக்குள்ளே இருக்கான், பகவானும் அதே உடம்புக்குள்ளே இருக்கான். ஆனால் பகவானுக்கு கர்மம் கிடையாது, ஜீவாத்மாவுக்கு தான் கர்மம் இருக்குது. ஆகையினால ஜீவாத்மாவுக்கு தான் சுக துக்கங்கள், பகவானுக்கு அது கிடையாது இப்படின்றதெல்லாம் முன்னாடி விசாரம் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் ஏன் எங்கள் சந்தேகம் என்றால், இங்கே வேறு விதத்தில் சந்தேகம். சரி, பகவானுக்கு கர்மம் கிடையாது, அது ஒத்துக்கலாம். ஆனால் கர்மத்துக்கும் சுக துக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஏன்னா தேகம் அப்படின்றது அது தாழ்ந்ததான ஒரு பொருள். தேகம்னாலே ஒரு அபுருஷார்த்தத்துக்கு தான் அது காரணமாக இருக்குது, துக்கத்துக்கு தான் காரணமாக இருக்குது. நம்ம லோகத்தில் அப்படி தானே பார்க்குறோம். தேகம் இருந்தால் அதனால துக்கம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த கர்மம் இருக்கட்டும், கர்மம் இருக்காமல் போட்டோம், அந்த பொருளுக்கே அந்த தன்மை தானே இருக்குது, துக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அப்படின்னும் பொழுது கர்மம் இருந்தான்னா இல்லாமல் போனால் என்ன? பகவானுக்கு கர்மம் இல்லாத போனாலும் கூட அந்த இடத்துல உரைகிறபடினால அந்தந்த பொருளுக்கே அந்த தாழ்ச்சி தன்னுடைய சுபாவமாக, அந்த பொருளுக்கு சுபாவம் என்ன? தாழ்ச்சி அப்படின்றது தான் அதனுடைய சுபாவம். அப்போ தாழ்ந்த இடத்துல இருந்தால் அந்த தாழ்ச்சி இவனுக்கு ஒட்டாதா அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா ஒட்டாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லா இடத்துலையும் பகவான் குற்றமற்றவன், உபயலிங்கத்துடன் கூடினவன், எந்த குற்றமும் அவனுக்கு கிடையாது, எல்லா குணங்களும் அவனிடத்திலே உண்டு அப்படின்றத எல்லா ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் சொல்கிறதே. சரி, இங்கே சொன்ன வாதத்துக்கு என்ன பிரதிவாதம்? அந்தந்த பொருள்களுக்கு தாழ்ச்சி இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. ஆகையினால் அது உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கும் அந்த தாழ்ச்சி வராதா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால், அந்தந்த பொருளுக்கு சுபாவத்தாலேயே தாழ்ச்சி என்பதே கிடையாது. ஏன்னா ஒரு வியக்தி எடுத்துப்போமே, அவனுக்கு ஒரு பண்டம் இருக்குது, அது ஒரு நேரத்தில் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும், அதே பண்டமானது மற்றொரு நேரத்தில் துக்கத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பண்டத்துக்கே சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான், அதுவே தாழ்ந்தது தான் என்றோ இல்லாட்டி அதுவே உயர்ந்தது தான் என்றோ எதுவுமே சொல்ல முடியாது. பல பல வியக்திகள் இருந்தால் கூட என்ன சொல்லலாம்? சரி, இந்த வியக்திக்கு இந்த பொருளானது சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதே வியக்திக்கு அதே பொருளானது மற்றொரு நேரத்தில் துக்கத்தையும் கொடுக்கும் இல்லையா? ஆகையினால எதையுமே அந்த பொருளினுடைய சுபாவம் என்றே சொல்ல முடியாது. எல்லாமே கர்மத்தினால தான். அந்த கர்மமானது பகவானுக்கு இல்லையே, ஆகையினால அவனுக்கு சுக்கமோ துக்கமோ அந்த பொருளினுடைய தாழ்வெல்லாம் எதுவுமே பகவானுக்கு ஒட்டாது என்று இந்த உபயலிங்காதிகரணத்தில் 5வது அதிகரணத்தில் வேதவியாசர் சொன்னார். அதற்கு பிறகு அகிகுண்டலாதிகரணம் 6வது அதிகரணம். இதில் இருக்கக்கூடிய அம்சம் முக்கியமான அம்சம், ஆனால் நமக்கு ரொம்பவே தெரிந்த அம்சம். இங்கே தான் வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். ஆனால் இதை கொண்டு நம்ம எவ்வளவோ அதிகரணங்கள் பார்த்தாயிருச்சு. என்னங்க ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா, அச்சேதன பொருள்களும் பகவானுக்கு பிரகாரம், அவனுக்கு ஷரீரம் அப்படின்றது இங்கே தான் ஸ்தாபிக்கிறார். ஆனால் இதை தான் நம்ம இவ்வளோ இடத்துலையும் பார்த்தாயிருச்சு இல்லையா? அதனால தான் இங்கே பெரிய ஒரு விசாரம், ரொம்ப பூர்வபக்ஷம் பிரதிபக்ஷம் அதெல்லாம் சித்தாந்தமெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அகிகுண்டலாதிகரணம் 6வது அதிகரணம். அதற்கு பிறகு 7வது அதிகரணம் பராதிகரணம் என்று பகவானுடைய மேன்மையெல்லாம் சொல்ல வரணும். அப்பொழுது சந்தேகம் வருது, பகவான்னா யார்? ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன், ஜெகத் காரணம். இந்த ஜெகத் காரணமான வஸ்துவை காட்டிலும் பரமாக ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு தான் இங்கே சந்தேகம். பராதிகரணம் என்ற இந்த 7வது அதிகரணத்தில் ஏன் இது வஸ்து சந்தேகிக்கப்படுகின்றது? ஏன் பகவானை காட்டிலும் ஜெகத் காரணத்தை காட்டிலும் மேலே ஒரு வஸ்து இருக்குது அப்படின்றது ஏன் சந்தேகத்துக்கு விஷயமாக உள்ளது என்றால், எம்பெருமான், அதாவது இந்த ஜெகத் காரணமான வஸ்து இருக்கு இல்லையா, அது சேத்துவாக ஒரு இடத்துல சொல்லப்படுறது. சேத்துனா என்ன? சேத்துனா அணை அப்படின்னு அர்த்தம். அணைன்றது என்ன பண்ணும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு உபாயமாக இருக்கும் இல்லையா, அதான அணை அப்படின்றது.
அப்போ அணையாக இந்த ஜெகத்காரணம் சொல்லப்படுறது என்றால் அப்போ என்ன தெரியறது? இந்த ஜெகத்காரணமான வஸ்து மற்றொரு பரம்பொருளை அடைவதற்கு உபாயமாக இருக்கு அப்படின்னு தெரியறது. மற்றொரு இடத்துல ஸ்பஷ்டமாகவே சொல்றது, இந்த ஜெகத்காரணமான வஸ்து இதுதான் பரத்தை அடைவதற்கு உபாயமாக இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொல்றது. ஒரு இடத்துல என்னன்னா அணை அப்படின்னு சொல்றது. அணைன்னு சொன்னாலே என்ன தெரியறது? அப்போது அந்த அணையை கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். அப்போ அக்கறை வேற, இந்த அணை வேற, அப்போ அடையப்படக்கூடிய பரம்பொருள் வேற அப்படின்ற மாதிரி தெரியறது. மற்றொரு இடத்துல உபனிஷத்து ஸ்பஷ்டமாகவே சொல்றது, பரம்பொருள் அடைவதற்கு இந்த ஜெகத் காரணமானது உபாயம் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொல்றது. அப்போ என்ன தெரியறது? ஜெகத் காரணம் அப்படின்றது வேற, அதை உபாயமாக கொண்டு அடையப்படக்கூடிய பரம்பொருள் என்றது வேறையாச்சே. அப்போ பரம்பொருள் மற்றொன்று இருக்கே அப்படின்னு சந்தேகம் வர. அப்படிலாம் கிடையாது. இந்த பரமாத்மா ஜெகத் காரணம், இவன் தான் பரம்பொருள், இவனை காட்டிலும் மேம்பட்டது எதுவுமே கிடையாது. சரி, அணை அப்படின்னு சொல்லப்பட்டது, அது ஏன் என்றால் அணைனா என்ன பண்ணுன்னா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு. அணைன்றது வெறும் இங்கேருந்து அங்கே கடக்கிறதுக்காக மட்டும் பயன்படாது. அணைன்றது தடுப்பாகவும் இருக்கும். சாங்கரியம், ஒரு சேர்க்கை, கூட்டுறவு ஏற்படாததற்கு ஒரு தடுப்பாகவும் அணையானது இருக்கும். அதே போல தான் பகவானானவன் அணைன்னு சொல்லப்படுறான். ஏன் என்றால் இந்த லோகத்தில் ஒவ்வொரு வஸ்துவினுடைய சுபாவம், நெருப்புன்னு எடுத்துட்டா அது எப்போவுமே சுடதானே செய்யும். ஏன் ஒரு நாள் குளிராக இருக்கட்டுமே அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னா அதுதான் பகவான் தான் பார்த்துக்கிறான். இந்த லோகத்தில் இந்தந்த பொருள்களுக்கு இதுதான் சுபாவம் அப்படின்னு தடுக்கிறான் இல்லையா. ஒரு சுபாவமானது மற்றொரு பொருளை போய் சேராதபடிக்கு தடுக்கிறான் இல்லையா. அதான் சொல்கிறது உபனிஷத்து, ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னு சாங்கரியம் ஏற்படாததற்கு பகவான் ஒரு தடுப்பாக அணையாக இருக்கான். சரி, ஆகையினால இவனை காட்டிலும் மேம்பட்டது ஒன்றுன்னு எடுத்துக்க வேண்டாம். சரி, ஆனால் மற்றொரு உபனிஷத்து வாக்கியம் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறது, பரம்பொருளை அடைவதற்கு ஜெகத்காரணமான இந்த வஸ்து உபாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதே என்றால் அதுக்கு என்ன பதில்னா தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்றது தான் அந்த உபனிஷத்தானது சொல்கிறது. தன்னை அடைவதற்கு தானே உபாயம், இது சம்பிரதாயத்தில் உள்ள முக்கியமான அர்த்தம். ஆக அந்த முக்கியமான அர்த்தம் இந்த பராதிகரணத்தை சொல்லப்பட்டிருக்கு, வேதாந்தத்திலேயே இருக்குது. தன்னை அடைவதற்கு தானே உபாயம் என்று இந்த பராதிகரணத்தை சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் 8வது அதிகரணம் பலாதிகரணம். முன்னாடி பர அதிகரணம், பரனா மேம்பட்டது. இங்கே பல அதிகரணம், பலாதிகரணம். பலம் என்றால் என்ன தெரிஞ்சது தான், ஒரு காரியத்தை செய்தனால் அதனால் ஏற்படக்கூடிய பயன், அதான் பலம். அந்த பலமானது எல்லா காரியங்கள், நம்ம யாகங்கள் பண்ணுறோமோ, யஜ்ஞ தானம் பண்ணுறோமோ, அதே போல் உபாசனம் பக்தி பண்ணுறோமோ, இதுக்கெல்லாம் பலன் இருக்கும் இல்லையா. யாகமோ தானமோ அதுக்கெல்லாம் சொர்க்கம் தொடக்கமான பலன்கள் இருக்கும். பக்தி யோகத்துக்கு மோட்சம் அப்படின்ற பலன் இருக்கும். இந்த பலனை யார் கொடுக்கறது என்ற கேள்வி வர ஜெய்மினி என்ன சொல்கிறார்? பூர்வ மீமாம்சையில் ஜெய்மினி என்ன சொல்லி வச்சிருக்கார் என்றால் அந்தந்த செயலே தான் அந்த பலத்தை கொடுக்கறது. பக்தி யோகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செயலுக்கே அந்த சக்தி இருக்குது. அதே போல் யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செயலுக்கே அந்த சக்தி இருக்குது. எதை சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தியானது அந்த செயலுக்கே இருக்குது. ஏன்னா வேதம் அப்படி தானே சொல்லி வைக்கிறது, ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேத் அப்படின்னா ஜோதிஷ்டோமத்தினால் சொர்க்க காமனானவன் அவன் யாகம் செய்கிறான், ஜோதிஷ்டோம யாகத்தை செய்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ஜோதிஷ்டோம யாகத்தை செய்கிறான் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதை இச்சையோட அப்படின்னா அப்போ சட்டுன்னு என்ன தெரிகிறது வேதத்திலிருந்தே, ஜோதிஷ்டோம யாகமானது சொர்க்கத்துக்கு ஒரு சாதனமாக, சொர்க்கத்துக்கு உபாயமாக இருக்குது அப்படின்னு வேதமே சொல்கிறதே. அதே போல் ஒரு உபபத்தியும் இருக்குது. லோகத்தில் கூட நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு கிறிஸ்டியன், அதாவது ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், அவன் விவசாய கிறிஸ்டியத்தை பண்ணுறான், விவசாய தொழிலை பார்க்குறான். அந்த தொழிலே தானே அவனுக்கு அந்த பயிரை விளைத்து அவனுக்கு பலனை கொடுக்கறது. ஆகையினால தொழிலே தான், கர்மமே தான் என்ன பண்ணுறது அப்படின்னா பலத்தை கொடுக்கறது என்று வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. லோகத்திலும் நம்ம அப்படி தானே பார்க்குறோம் என்று ஜெய்மினியுடைய பட்சம் ஏட சித்தாந்தம் வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஜோதிஷ்டோம யாக தானங்கள் இவற்றுக்கு என்ன, அதே போல் பக்தி யோகம் என்ன, இவை எல்லாவற்றுக்கும் பலத்தை கொடுக்கறது பகவான் தான். ஏன்னா மறுபடியும் அதே உபனிஷத்து தான் சொல்கிறது. ஏன்னா அந்தந்த இடத்துல இப்போது வாயு அப்படின்ற ஒரு தேவதை இருக்குது. வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹா என்று வாயு தேவதைக்காக ஒரு பிராணியை வதம் செய்து யாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்குது. அந்த வாக்கியத்துக்கு சன்னிதானத்திலேயே பக்கத்திலேயே மற்றொரு வாக்கியம் இருக்குது, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா அப்படின்னு வாயுவினுடைய புகழ பேசி
ஏனம் பூத்திம் கமயதி அப்படின்னு இவனுக்கு அந்த செல்வத்தை வாயுவே தான் கொடுக்கிறது அப்படின்னு வேதமே ஸ்பஷ்டமாக சொல்கிறது. மேற்கொண்டு யஜ அப்படின்ற அந்த யஜத்தே அப்படின்னா யாகம் அப்படின்னு இருக்குல்லையே, யாகம்னாலே என்ன அர்த்தம்னா யஜ தேவ பூஜாயாம், தேவதைக்கு பூஜை செய்கிறது தான் யாகமே. ஆக யாகம்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா தேவதைக்கு பிரீத்தியை விளைவிக்கிறது, அதுதான் யாகம். இது யாக விஷயத்தில், தான விஷயத்தில் எல்லாவற்றிலும் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் இந்த தானத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அது பக்கத்திலேயே ஏதோ ஒரு தேவதையுடைய புகழானது பாடப்படும். அந்த தேவதை தான் பலன் கொடுக்கறதாக தெரிய வரும். எந்தெந்த இடத்துல சொல்லப்படலையோ, சில இடத்துல சொல்லப்படாமல் இருக்கலாம் இல்லையா, எல்லா இடத்துலையும் அதே தான் நம்ம வச்சுக்கணும். தேவதை தான் பலனை கொடுக்கறது அப்படின்னு சுலபமாக வச்சுட்டுருக்கலாமே. அதே போல் பக்தி யோகத்தினால மோட்சம் கொடுக்கும் பொழுதும் அது பகவான் தான் கொடுக்குறான் அப்படின்னு ஸ்பஷ்டமாக பல இடங்களில் இருக்கே. இப்போது அந்த லோகத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி ஒன்று சொன்னான் இல்லையா, லோகத்தில் விவசாயம் பண்ணுறதுனால தானே பயிர் விளையிறது, தொழில் கர்மத்தினாலேயே தானே பயன் என்று அந்த பூர்வபக்ஷி சொல்ல, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அங்கே கூட நேர சுகமோ துக்கமோ இவனுக்கு அந்த தொழிலால் கிடச்சிருமா, இவன் கிருஷ்யம் பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், ஆகையினால இவனுக்கு பயிர் விளையும். அந்த பயிரை கொண்டு ராஜாவை இடத்துல போய் சேர்ப்பான், அந்த ராஜா பிரீத்தி அடைந்து இவனுக்கு பலத்தை கொடுப்பான் அப்படின்னு தான் லோகத்திலே காண்கிறோம். அதே போல தான் இங்கேயும் ஒரு செயலை செய்யாதனால தேவதைக்கு பிரீத்தி ஏற்பட்டு தேவதை தான் பலனை கொடுக்கறது அப்படின்னு முதல் படியில். அதற்கு ரெண்டாவது படி என்னென்னா அந்த தேவதைக்கும் அந்தர்யாமி பகவான் தான் என்று கடைசியில் எப்படி பக்தி யோகத்தினால பிரீத்தி அடைந்த பகவான் மோட்சத்தை கொடுக்குறானோ அதே போல தான் ஸ்வர்க்கத்துக்கு சாதனமான ஜோதிஷ்டோமத்தை பண்ணுறதுனால ஒரு தேவதைக்கு பிரீத்தி ஏற்படும். அந்த பிரீத்தினால் பிரீத்தி அடைந்த பகவான் இந்த அதிகாரிக்கு அவன் சொர்க்கத்தை கொடுக்குறான் என்று எல்லா இடத்துலையும் பகவான் தான் சொர்க்கத்தையோ மோட்சத்தையோ கொடுக்கறது, எல்லா பலத்தையும் கொடுக்கறது பகவான் தான் என்று. இதுவும் இந்த பலாதிகரணம் அப்படின்ற இந்த இடத்துலையும் என்ன கடைசியில் பகவானுடைய பெருமை தான் பேசப்படுறது. அதே போல் முன் அதிகரணத்தில் 7வது அதிகரணத்தில் பராதிகரணம் பார்த்தோம் இல்லையா, அங்கேயும் பகவானுடைய பெருமை தான் பேசப்படுறது. ஏன்னா நத் சமஸ்ட அபியதிகஷ்ட திருஷ்யதே என்று அவனை ஒத்தார்மிக்கார இளையாய மாமாயா என்று அவனுக்கு மேம்பட்டது எதுவே ஒரு தத்துவமே கிடையாது. இந்த பகவான் தான் பரம பிராப்பியம், இவன் தான் அடைய தகுந்தவன் அப்படின்ற அந்த பரம பிராப்பியத்துவம் அதுவும் முன் அதிகரணத்தில் காட்டப்பட்டது என்று இப்படி இந்த பாதத்தில் எல்லா அதிகரணங்களையும் எம்பெருமானுடைய புகழை தான் பாடப்படுறது. இதெல்லாம் எதுக்காக? அப்போ தான் பகவானிடத்தில் நமக்கு ஆசை வந்து அப்புறம் பக்தி யோகத்தை அனுஷ்டிப்போம் என்று. ஆக 2வது பாதம் முடிஞ்சது. இதற்கப்புறம் 3வது பாதத்தில் என்னன்னா இந்த பக்தி யோகத்தை பற்றின விசாரம் மேற்கொண்டு பண்ணுற இந்த 3வது பாதம் ரொம்ப பெரிய பாதம், 20 அதிகரணங்களுக்கு மேலே பெரிய அதிகரணம் பாதம் இது. ஆனால் இந்த பாதம் ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சாதான், அதுவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதில். அதனால் இந்த பாதத்தை நாம் தொடவே போகிறது கிடையாது. இதனுடைய ரொம்ப அடிப்படையான சுருக்கத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். 3வது பாதம், 3வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் என்னென்னா குண உபசம்ஹார பாதம் என்று இந்த பாதத்துக்கு பெயர். அதாவது பக்தி யோகம் தான் பகவான் அடைவதற்கு சாதனம். சரி, அந்த பக்தி யோகம்ன்றது வேதாந்தத்தில் உபனிஷத்தில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கா, இல்லாட்டி பல பக்தி யோகங்கள், பல மார்க்கங்கள், பல வித்யைகள் இருக்கா என்று கேள்வி. அதாவது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, உபனிஷத்துன்றது அகன்று விரிந்து எவ்வளவோ இருக்கு இல்லையா வேதாந்தம். அந்தந்த இடத்துல எவ்வளவோ கதைகள், அந்தந்த இடத்துல எவ்வளவோ உபாசனங்களை பற்றின விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒரு உபாசனம் தானா என்றா, இல்லாட்டி அந்தந்த இடத்துல வெவ்வேறு உபாசனங்கள் சொல்லப்படுறதா அப்படின்னும், அதே போல் வெவ்வேறு உபாசனங்கள் சொல்லப்படுறது அப்படின்னு கொண்டாலுமே கூட பல பல சாக்கைகள்லாம் இருக்கும். ஒரே பேரை கொண்ட உபாசனம் அப்படின்னு இருக்கும். வைஸ்வானர வித்யா அப்படின்னு வச்சுப்போமே, இல்லாட்டி சத்வித்யா அப்படின்னு வச்சுப்போமே. இந்த சத்வித்யா அப்படின்றதே பல உபனிஷத் சாக்கைகள், பல பல இடங்களில் சத்வித்யா அப்படின்றதே பேசப்படும். இது என்ன ஒரே ஒரு சத்வித்யா தான் என்று கொள்ள வேண்டுமா, இல்லாட்டி பல சத்வித்யா அப்படின்னு பல உபாசனங்கள், சத்வித்யா அப்படின்றதே பல உபாசனங்கள் அப்படின்னு கொள்ள வேண்டுமா அப்படின்ற சங்கை வர என்ன பண்ணுறார் வேதவியாசர், நம்ம சில இடத்துல ஒன்றா தான் கொள்ள வேண்டும், சில இடத்துல நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் இங்கே சித்தாந்தத்தை அமைக்கிறார். அங்கே பல அதிகரணங்கள், சில இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லுவார், சில இடத்துல வெவ்வேறு அப்படின்னு தான் சொல்லிட்டு போவார். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சந்தியாவந்தனம் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு இல்லையா, நம்ம கர்மத்தை பண்ணுறோம் சந்தியாவந்தனம் அப்படின்னு. இந்த சந்தியாவந்தனம் ஏதோ ஒரு ஸ்ருதியிலையோ ஸ்மிருதியிலையோ எங்கேயோ இருக்குது சந்தியாவந்தனம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த சந்தியாவந்தனம் அப்படின்ற செயலை எவ்வளவோ பல இடங்களில் 4 இடங்களில் சந்தியாவந்தனம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 4 இடங்களில் சொல்லப்படுற சந்தியாவந்தனம் வெவ்வேறு கர்மம் அப்படின்னு ஒரு கால் இருந்ததுன்னா அப்போ என்ன தெரியுமா ஆகும்,
நம்ம காத்தால் எழுந்த உடனே சந்தியாவந்தனம் பண்ணுறோம் இல்லையா? என்ன பண்ணுறோம்? ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறோம். 4 இடத்துல சொல்லப்படுற சந்தியாவந்தனம் வெவ்வேறு கர்மம் அப்படின்னு ஆயிடுத்துனா என்ன ஆகும்னா, நம்ம 4 சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியதாக ஆகிடும். ஆனால் நம்ம ஒரு சந்தியாவந்தனம் தானே பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உபசம்ஹாரம். உபசம்ஹாரம்னா சேர்த்துக்கிறது. மற்ற இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கேயும் சேர்த்துக்கிறது. அதான் குண உபசம்ஹாரம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 4 இடங்களில் சந்தியாவந்தனம் பேசப்பட்டிருக்கா. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கார்கள்னா, 4 இடத்துல பேசப்பட்டாலும் 4 இடத்துலையும் ஒரே சந்தியாவந்தன கர்மம் தான் பேசப்படுகின்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அப்போ 4 இடத்துல பேசப்பட்டிருக்கே எதுக்காக அப்படின்னா, 4 இடத்துலையும் ஒவ்வொரு குணமானது, ஒவ்வொரு அங்கமானது, அந்த பிரகாரம் எப்படி இந்த சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கறது. இதுதான் நம்ம அப்போ ஒரு தடவை தான் பிராத்த சந்தியா அப்படின்றது ஒரு தடவை தான் பண்ணுறோம் நம்ம. ஆகையினால இதுதான் குண உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் சில இடத்துல ஒரு கால் பேதம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ என்ன பண்ணுவா, அப்போது அந்த கர்மம் வேற இந்த கர்மம் வேற அப்படின்னு தனித்து பிரிக்கிறது. அப்போ பேதம் ஆகிடும். மற்ற இடத்துல அபேதம், ஆகையினால குண உபசம்ஹாரம் ஆகும். மற்ற இடத்துல சொல்லப்பட்ட அதே ஸ்டெப்ஸை இங்கேயும் கொண்டு வருது. இதையே தான் இப்போ நம்ம உபாசன விஷயத்துலையும் புரிஞ்சுக்கணும். சத்வித்யா அப்படின்னு 4 இடத்துல இருக்குன்னா அப்போ என்ன 4 தனித்தனி உபாசனமா? ஒரு கால் 4 தனித்தனி உபாசனமாக இருந்ததுன்னா அப்போ அங்கே ஒரு முதல் சத்வித்யாவில் 5 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுப்போம். 5 விதமாக பெருமாளை தியானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது அந்த வித்யா அத்தோடு நின்றுடும். 5 விதமாக பெருமாளை தியானம் பண்ணால் போதும். 2வது சத்வித்யாவில் ஒரு 3 விதமான பிரகாரம் இருக்குது, 3 பிரகாரங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது அந்த சத்வித்யா தனி 3 பிரகாரங்கள் அப்படின்னு ஆகிடும். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ மொத்தமாக சத்வித்யா அப்படின்றது ஒன்று தானே. அந்த சத்வித்யாவில் இப்போ எத்தனை பிரகாரங்கள், எவ்விதமாக பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னா 5 + 3 குணத்தினுடைய உபசம்ஹாரம் ரெண்டுத்தையும் கூட்டிட்டோமே என்றால் அப்போ 8 விதமாக பகவானை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு. இதுதான் இந்த விசாரம் இந்த குண உபசம்ஹார பாதத்தில். இதில் ஒரு அதிகரணம் ரொம்ப முக்கியமான அதிகரணம். அதாவது என்னென்னா, இதுதான் நம்ம உபன்யாசங்களில் பிரசித்தமாக கேள்விப்பட்ட விஷயந்தான். அது இங்கே தான் ஸ்தாபிக்கப்படுறது. என்ன அப்படின்னா, பகவான் அடைவதற்கு இருக்கக்கூடிய வித்தியைகள் பல அப்படின்னு. அந்த பல அப்படின்றத நம்ம 32 வித்யா அப்படின்னு கேள்விப்படுறோம். அதே போல் நியாசம், சரணாகதி, அதுவும் பகவான் அடைவதற்கு, அதாவது பிரபத்தி, சரணாகதின்றது வேறையாக சொல்லுவார்கள். நியாசம் பிரபத்தி இருக்கு இல்லையா, அதுவும் பகவான் அடைவதற்கு உபாயம் என்று இந்த குணோபசம்ஹார பாடத்தில் அதாவது வேதவியாசரானவர் சூச்சனம் பண்ணுறார். நேர பிரபத்தி அப்படின்ற சொல்லலாம் பிரயோகம் பண்ணலை. ஆனால் சுதப்பிரகாஷிகாச்சாரியர் காட்டுறார், இங்கே அத்திர நியாசகா அபிப்பிரேதா அப்படின்னு. இங்கே நியாச யோகம், பக்தி யோகம் எப்படி அபிப்பிரேதம், அதே போல் நியாச யோகம் அப்படின்றது இங்கே அபிப்பிரேத்தமாக இருக்குது அப்படின்றத காட்டுறார். அதான் இது நம்ம 3வது பாதத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தோம், குண உபசம்ஹார பாதம் என்று. மேற்கொண்டு நாம் 4வது பாதத்தை, அதில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் மேற்கொண்டு வரும், அதையும் நம்ம அனுபவிக்கலாம் அடுத்த உபன்யாசத்தில். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.